வெல்கம் டு லிட்டில் ஜீனியஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாயின்ட்ஸ். இது 11th NCERT சிலபஸில் இருக்க லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட்ன்ற டாப்பிக்கு கீழே வருது. ஜாயிண்ட் இஸ் அ ஜங்ஷன் பிட்வீன் 2 or more bones or cartilages. நம்ம உடம்புல ஹயாய்ட் போனை தவிர மீதி இருக்கிற எல்லா எலும்புகளும் பக்கத்தில் இருக்க எலும்புகளோட அட்ஜசன்ட் போன்ஸோட ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். எலும்புகள் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இதனால தான் skeletal சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. skeletal சிஸ்டமோட முக்கியமான ஃபங்க்ஷன் லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஜாயிண்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் என்ன ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்றதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷன். அண்ட் ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃப்ரீயாக மூவ் ஆகுதா இல்லை லிமிட்டடாக மூவ் ஆகுதா இல்லை மூவே ஆகலையா அப்படின்றத பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன். மூவிங் ஆன் டு தி ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷன். இதில் 3 டைப்ஸ் இருக்குது: fibrous joint, cartilaginous joint and synovial joint. Fibrous joint, which do not allow any movement, fuse end to end with the help of dense fibrous connective tissue. ரெண்டு எலும்புகளுக்கும் இடையில டென்ஸான ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அண்ட் இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்த சூச்சர்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும். கொஷின் இப்படி கூட கேட்கலாம்: கிரேனியல் போன்ஸ் ஒன்னோட ஒன்று எந்த ஜாயிண்டால் இணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். சூச்சருங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் தான். அண்ட் அதர் டைப்ஸும் இருக்குது: சின்டெஸ்மோசிஸ் அண்ட் காம்போசிஸ். காம்போசிஸ்னால் என்னென்னா, பற்கள் மேல் தாடையிலும் கீழ்த்தாடையிலும் அல்வியோலார் சாக்கெட் அப்படின்ற இடத்துல புதஞ்சிருக்கு, எம்பர்டாக இருக்கிறது தான். 95% டைரக்ட் கொஷின்ஸ் தான் வரும் உங்களோட NCERT புக்கில் இருந்து. அண்ட் இந்த காம்போசிஸ்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் we are going to see cartilaginous joint. Bones involved are jointed together with the help of cartilage. ரெண்டு எலும்புகளுக்கும் இடையில் cartilage tissue இருக்கும். There are 2 types of cartilaginous joint: primary cartilaginous joint and secondary cartilaginous joint. Primary cartilaginous joint எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிப் கேஜில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ரிப் ஸ்டர்னத்து கூட கனெக்ட் ஆகிற பகுதியில் ஹைலைன் கார்டிலேஜ் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைமரி கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் அண்ட் தி எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். அண்ட் தெர் ஆர் 26 வெர்டப்ரேஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதை. இந்த ஒவ்வொரு வெர்டப்ரேக்கும் இடையில இருக்கிற ஜாயிண்ட் தான் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். இது லிமிட்டட் மூமெண்ட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குனிறது, நிமிர்றது, இந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் தான். கார்டிலேஜினஸ் ஜாயின்ட்னாலே லிமிட்டட் மூமெண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we are going to see synovial joint. This is very important for your exam. நல்லா கவனிங்க, இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. Synovial joint is characterized by the presence of fluid-filled synovial cavity between the articulating surfaces of the 2 bones, which helps in the locomotion and movement. இதுலேருந்து முக்கியமானதை கவனிங்க. synovial joint helps in locomotion. எந்த ஜாயிண்ட் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டால் ஆப்வியஸாக synovial joint தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிக்சர் தான் synovial joint. இந்த எல்லோ கலரில் இருக்கிற பார்ட் போன். இந்த 2 போனையும் சுற்றிலும் நமக்கு லிகமெண்ட்டும் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் கேப்சூல் இருக்குது. இந்த 2 போனுக்கும் இடைப்பட்ட ஏரியாவை ஜாயிண்ட் கேவிட்டின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் synovial fluid இருக்கும். synovial joint is a freely movable joint. Types of synovial joint: plain joint or gliding joint ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் hinge joint, pivot joint, saddle joint and ball and socket joint. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிவோட் ஜாயிண்ட்டை பற்றி தான். ஃபர்ஸ்ட் வெர்டெப்ரே ஆன அட்லஸ் அண்ட் செகண்ட் வெர்டெப்ரேவை ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஜாயிண்ட் தான் பிவோட் ஜாயிண்ட், which helps in rotation of head in a single axis. Next we are going to see hinge joint. knee joint, elbow joint, இது எல்லாமே hinge joint தான். இப்போ நம்ம கதவை திறந்து மூடுறோம் இல்லையா, இது கூட ஒரு hinge joint தான். Ball and socket joint, example hip joint. Joint which consists of bone with a ball shaped head
that attaches with the cup-shaped cavity of another bone. Shoulder joint கூட ball and socket joint தான். Saddle joint ரெண்டு articular surfaceம் saddle shapeல இருக்கும். Saddle joint present between the carpal and metacarpal of thumb. Other example is sternoclavicular joint, plane or gliding joint, which permits gliding motion. இதுக்கு முன்னாடி skeletal சிஸ்டத்தில் நம்ம கார்பல் போன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ரெண்டு கார்பல் போன்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஜாயிண்ட் தான் இந்த gliding joint. And try to answer this question. Yes, it's a synovial joint. Next we are moving on to the disorders of muscular and skeletal system. Myasthenia gravis, which is an autoimmune disorder affecting neuromuscular junction. தமிழில் நரம்பு தசை களைப்புன்னு சொல்லுவாங்க. ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு தமிழில் தடுப்பாற்று கோளாறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா there is a breakdown in communication between the nerves and muscles. நரம்புக்கும் தசைக்கும் இடையில இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் பிளாக் ஆயிரும். இதைத்தான் மயஸ்தீனியா கிரேவிஸ்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மசில் ரொம்ப சோர்வடையும், களைப்படையும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, progressive degeneration of skeletal muscle which is mostly due to genetic disorder. நம்ம ஜீன்ஸில் ஏற்படுற மியூட்டேஷன்ஸ்னால தசைகள் சிதைவடைகின்றன. இதைத்தான் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவோம், which leads to the weakness and loss of muscle mass. Tetany, due to low calcium levels in the body fluids, a rapid spasm in muscles occur. Overly stimulated nerves cause involuntary muscle cramps and contraction, which is most often in hands and feet. ரத்தத்தில் இருக்க கால்சியத்தோட அளவு கம்மியாகிறதுனால தசைப்பிடிப்புகள் ஏற்படுது. இதைத்தான் சிம்பிளாக டெட்டனி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். இட் காசஸ் pain and swelling in the body's joint and it is age related degenerative joint disease. மூட்டில் வலி, வீக்கம் இதெல்லாம் ஏற்படுது இல்லையா, அதைத்தான் நம்ம இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆஸ்டியோபோரோசிஸ், it is the age related disorder characterized by decreased bone mass. ஆஸ்டியோபோரோசிஸில் எலும்பின் தாது அடர்த்தி குறைகிறது, போன் மினரல் டென்சிட்டி கம்மியாகுது. இதனால் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. There is an increased chance of fractures and decreased levels of estrogen hormone is a common cause. And for women, மாதவிடாய் நிற்றலுக்கு பிறகு மெனோபாஸ், ஆஃப்டர் தி மெனோபாஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல் கம்மியாகுது. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. கவுட், inflammation of joints which is due to the accumulation of uric acid crystals. jointsல uric acid crystal deposit ஆகிறதுனால gout வருது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஆன்சர் இஸ் decreased level of estrogen. அண்ட் இந்த வீடியோ எத்தோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் types of muscle and myofibrils பற்றி பார்ப்போம். I hope this video will be informative to all. If you like the video, click like button, share the video and subscribe our channel. Thanks for watching.